பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சமாரியா பட்டணத்தில் மிகுந்த பஞ்சம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த ராஜா மேல கடந்து போகிறார். தங்களுடைய பிள்ளைகளை ஆக்கி தின்றோம் என்று சொல்லுகிற ரொம்ப சோகமான, மனதை கஷ்டப்படுத்துகிற சம்பவத்தை வாசிக்கிறோம். அந்த இடத்துல எலிசாவை காணும்படியாய் ராஜா வருகிறார். ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது, நாளைக்கு இந்த அற்புதம் நடக்கும். ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்காய் கடந்து வருகிறது. நாளைக்கு இல்ல அடுத்த வாரம், அடுத்த மாதம், இல்ல ஒருவேளை அடுத்த வருடத்துல, இந்த மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்கள் பஞ்ச நாட்கள் முடிந்து விட்டது. உங்கள் கண்ணீரின் நாட்கள் முடிந்து விட்டது. உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை, தம்முடைய அபிஷேகத்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த கிருபையின் நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்துட்டீங்க. தைரியமா இருங்க. எல்லா கண்ணீரும் உபத்திரவம் மாறி போய்விட்டது. You are entering into a season of blessing. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ளாய் கொண்டு போகிறார். 2 ராஜாக்கள் 7:1 எப்படி அந்த அற்புதம் நடக்கும்னு சொன்னாரோ, அடுத்த நாள் அதே இடத்துல அற்புதம் நடந்தது. ராஜாக்கு கைலாக கொடுக்கிற மனிதன் கேட்கிறான், வானத்து மதகுகளை ஆண்டவர் திறந்தாலும் நடக்குமா? எலிசா சொல்லுகிறார், நடக்கும், ஆனா பாக்கு நீ இருக்க மாட்டேன்னு சொல்லி. தயவு செய்து ஆண்டவருடைய அற்புதத்தை சந்தேகப்படாதீங்க. நாளை தினத்தில் இருக்கலாம், அடுத்த வாரத்தில் இருக்கிறான், அடுத்த மாதத்தில் இருக்கிறான். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி ஆண்டவர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது யாருடைய ஆவியிலெல்லாம் எனக்கு தான் ஆண்டு செய்கிற அற்புதம் எனக்கு தான் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறாரோ அதை பிடித்து ஜெபிங்க. எனக்காய் காலங்கள் மாறுகிற சூழ்நிலை வந்து விட்டது. எனக்காய் சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுகிற காலத்துக்குள்ளே வந்து விட்ட ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடப்பதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதமான பிள்ளையை நான் சுமக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான வேலைக்குள் நான் கடந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த கட்டுக்கல்ல, இந்த பாடுகள் இருந்து எனக்கு விடுதலை வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இது நீங்க சொல்ல சொல்ல அடுத்த நிலைகளுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். உங்க ஊழியத்தை அடுத்த நிலைகளுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். உங்க வேலையில் அடுத்த ப்ரமோஷனுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான காரியத்தை பரலோகம் உங்களுக்கு ஆயத்தப்பட்டு விட்டது. தைரியமா சொல்லுங்க, அற்புதத்தின் காலத்துக்குள்ளாய் போறேன், அற்புதத்தின் காலத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அதிசயங்களை பார்ப்பீங்க, பெரிய காரியங்களை செய்வார். God bless you.